ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி எங்கள் அத்தை மக தோசை மாவு அரைச்சி கொடுத்துருந்தா. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசையும் வல்லார சட்னிங்க. சூப்பராக இருக்கும். இது நம்ம ஞாபக சக்திக்கு நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். லைட்டாக கசப்பு இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் தோசை ஊற்றினேன். என் பொண்ணு அங்கே போய் சாப்பிட்டா. அதனால் அவர் விறகு வெட்டிட்டு வந்தாரா, அதனால் தோசையே போதும் அப்படின்ட்டாரு. சரின்னு சாதமும் கொஞ்சம் இருந்துச்சு. சரி தோசை ஊற்றி, எங்கள் வீட்டிலே இந்த செடியை நான் வளர்க்குறேன், அதனால் அப்படியே தோசையும் இந்த சட்னியும் செஞ்சுருவோம் அப்படின்னு இது பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். இன்றைக்கி நல்லா போச்சுங்க. என்னோடய கடவுள் முருகனுக்கு நன்றி. அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லது செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா கூட தேடி வரும். எங்கள் வீட்டில் கிரைண்டர் ரிப்பேராக போச்சு. அதனால் எங்கள் அத்தை மாவு அரைச்சாங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி கொடுத்து விடுவாங்க. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது காலையிலங்க எனக்கு ரொம்ப கை வலி, ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஓகே, பாய் மக்களே.